அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய அறிவிக்கை எண் 72, 73க்கான செய்முறை தேர்வு வகுப்புகள் நமது பயிற்சி மையம் தொடங்கி இருக்கிறோங்க. இந்த பயிற்சி வகுப்புல சேரணுங்கிறவங்க கீழே ஒரு தொடர்பு எண் போகும், தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த 116வது நோட்டிபிகேஷன் மற்றும் 171வது நோட்டிபிகேஷனுக்கான ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்த ரிசல்ட்டுக்கு பிறகு இனிமே அதுல போஸ்டிங் போடுறது மட்டும்தான் இருக்கு. அந்த போஸ்டிங்கையும் இப்போ இனிமே அவங்க ஷார்ட் லிஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணி அந்த மாணவர்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. மாவட்ட நீதிமன்றங்களில் அவங்க அங்கங்கே போஸ்டிங் ஆகிடுவாங்க. இனிமேல் அடுத்து இந்த ப்ராசஸை தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான பயிற்சி வகுப்பில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு போஸ்டிங் போடுறதும் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் இருக்கும். உங்களுடைய ப்ராக்டிக்கலும் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு வரும். ஸோ அந்த ப்ராக்டிக்கலுக்கு என்னென்னலாம் நீங்கள் பண்ணுனா நல்ல மதிப்பெண் பெறலாம் அப்படின்னு பார்த்துக்குங்க. ஏன்னா இதையும் நீங்கள் 116வது நோட்டிஃபிகேஷனையும் அட்டன் பண்ணியிருக்கலாம் பல பேர். ஸோ அதில் உங்களுடைய மார்க் ரேஷியோ நல்லா இருந்திருந்தது அப்படின்னா உங்களால் கட்டாயமாக பணிக்கு செல்ல முடியும். அதே மாதிரி இன்னொரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. அது என்னென்னா நோட்டிஃபிகேஷன் 72, 73ல் ப்ராக்டிக்கல்லையே 40 மார்க் இருக்குது. ஏன்னா இதில் இன்டர்வியூக்குன்னு தனியாக மார்க் கிடையாது. ஸோ அதனால் நம்ம ப்ராக்டிக்கலில் நல்லா ஸ்கோர் பண்ணினா தான் நம்மளால் போஸ்டிங்கில் போய் உட்கார முடியும். ஸோ அதனால் ப்ராக்டிக்கலுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராக்டிக்கலில் நம்ம பயிற்சி மையம் எப்படிலாம் கொடுத்துட்ருக்கோங்கிறதும் நடுவில் சில வீடியோஸ் வந்துட்டு போகும், அதை பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 72, 73வது நோட்டிஃபிகேஷன் நம்பருக்கான செய்முறை தேர்வு அப்படிங்கிறதுல மொத்தம் 40 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. இதில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 10 மதிப்பெண். ஆனால் இந்த 10 மதிப்பெண் வாங்கினா போஸ்டிங்கா அப்படின்னா இல்லைங்க. அது உங்களுக்கு ஒரு பாஸ் மார்க், அவ்வளோதான். சரி, இப்போ இதில் நாங்கள் என்னென்ன பணிகளுக்கு விண்ணப்பிச்சிருக்கிறோமோ அதுக்கெல்லாம் என்னென்ன மார்க்குங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜோப்தாருக்கு இல்லைன்னா ரூம் பாய் பணிகளுக்கு விண்ணப்பிச்சிருந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 40 மதிப்பெண் என்ன அடிப்படையில் வழங்குறாங்க அப்படின்னு பாருங்க. எழுத்து தேர்வில் தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் செயல்திறன் தேர்வுக்கு அழைக்கப்பட்டு கீழ்கண்டவற்றில் அவர்களின் திறமைகள் பரிசோதிக்கப்படும். அந்த திறமை என்னன்னு பாருங்க. அலுவலகத்தை பராமரிப்பது, ஸோ ஆஃபீஸை கிளீன் பண்ணுற ஒர்க்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அதோடைய சுகாதாரம், வீட்டு உபயோக பொருட்களை கையாளும் முறை, அலுவலக உபகரணங்கள் பொருட்களை பராமரித்தல் மற்றும் தூய்மை மற்றும் சுகாதார பணி மற்றும் வீட்டு வேலைகள் உட்பட நீங்கள் செஞ்சீங்கன்னா இதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. இது நம்ம பயிற்சி மையத்தில் இந்த அயனிங் ப்ராசஸ்ஸு அப்புறம் குக்கிங் ப்ராசஸ்லாம் கொடுத்துருப்போம். அந்த மாதிரியானது இதெல்லாம். ஸோ அதனால் நீங்கள் அலுவலக பராமரிப்பு, சுகாதாரம், அப்புறம் வீட்டு உபயோக பொருளை பயன்படுத்தும் முறை, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டு வேலைகள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா என்ன மதிப்பெண் கொடுக்குறாங்கன்னா 40 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு 26 இல்லை 30 இல்லை 35 அப்படின்னு போட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த வேலைகளை பண்ணினாதான் எந்த பணியிடத்துக்கு நீங்கள் போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோப்தாருக்கோ ரூம் பாய் பதவிக்கோ நீங்கள் போக முடியும். இதை தான் நீங்கள் பண்ணணும். ஆனால் இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நீங்கள் பயிற்சி எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஸோ அடுத்தது பாருங்கள், அலுவலக உதவியாளர் பணிக்கு 40 மதிப்பெண் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 40 மதிப்பெண் நான் வாங்கணும் அப்படின்னா அதில் எஸ்பெஷலாக அவங்க குக்கிங்க்கே பார்த்தீங்கன்னா 20 மதிப்பெண் கொடுக்குறாங்க. இப்போ 20 மதிப்பெண் குக்கிங்க்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது சில ரெசிபி அவங்க சொல்லுவாங்க. அந்த ரெசிபியை நீங்கள் செய்யணும். அந்த ரெசிபியை அவங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்க, டேஸ்ட் பண்ணியும் பார்ப்பாங்க. ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு மதிப்பெண் கொடுப்பாங்க. ஸோ அப்படி 20 மார்க் வாங்கலாம். அதுக்கப்புறம் வீட்டு பராமரிப்பு தொடர்பாக அவங்க மாப் போடுறதா இருக்கலாம், இல்லை க்ளீன் பண்ணுற ப்ராசஸாக இருக்கலாம். அந்த க்ளீன் பண்ணுற ப்ராசஸில் எதோட மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணணுன்ற ப்ராசஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்த ஒரு 20 மார்க் போடுவாங்க. அப்போ அலுவலக உதவியாளர் பணிக்கு நீங்கள் விண்ணப்பிச்சவங்களா இருந்தீங்கன்னா 40 மதிப்பெண்ணுக்கு சமையலில் இருந்து 20 ப்ளஸ் வீட்டு பராமரிப்புலேருந்து 20ன்னு பிரித்து அவங்க மதிப்பெண் கொடுத்து உங்களுக்கு இந்த பணி வாய்ப்பை தருவதற்கு முன் வருவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு உதவியாளர் பணி நான் விண்ணப்பிச்சிருக்கேங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் என்ன பண்ணுறாங்க, சமைப்பதற்கு 20 மதிப்பெண்கள், அதுக்கப்புறம் தூய்மை பணிக்கு சுகாதார பணிக்கு ஒரு 10 மதிப்பெண்கள், அப்புறம் சுத்தப்படுத்துதல் மற்றும் தோட்ட பராமரிப்புக்கு இன்னொரு 10 மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 40 மதிப்பெண்கள் இந்த வீட்டு உதவியாளர் பணிக்கு வழங்குறாங்க. ஸோ அதில் உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராசஸில் உள்ளுக்குள்ளே நிறைய ட்ரிக்கியான சில ப்ராசஸ்லாம் இருக்குது. அந்த ப்ராசஸை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த 40 மதிப்பெண் வாங்கி நீங்கள் ரெசிடென்சியல் அசிஸ்டண்ட்டாக போக முடியும் கோர்ட் வேலையில். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்ஸ், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு என்னென்ன மார்க் கிடைக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அந்த
பணிக்கு நீங்கள் விண்ணப்பிச்சவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு செல்லத்தக்க இலகுரக வாகன ஓட்டுநர் உரிமம் வச்சிருக்கணும். ஸோ அது இருந்ததுன்னா உங்களுக்கு 3 மார்க் கிடைக்குங்க. அதாவது 2 வீலர் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா போதும், உங்களுக்கு இதுக்கே 3 மார்க் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செஃப்போட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், எனக்கு சமையல் அனுபவம் இருக்குங்க, அப்படி ஒரு சர்டிஃபிகேட் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் ப்ளஸ்ஸாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வீட்டு பராமரித்தலுடைய அனுபவ சான்றிதழ். ஸோ சில பேருடைய வீட்டில் நான் வேலை பார்த்துருக்கிறேன், அவங்க எனக்கு அந்த வீட்டு பணியாளர்ன்ற ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க, அந்த சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு 1 மார்க் கிடைக்கும். அப்படி பார்த்தா ஒரு அலுவலக உதவியாளர் பணிக்கு போக வேண்டியவங்களுக்கு 4 மார்க்கு சில சர்டிஃபிகேட்ஸாலேயே எடுத்துட முடியுங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் உங்கள்கிட்ட இருந்தனாலே 4 மார்க் கிடைக்கும். அதுக்கப்புறம் வீட்டு உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிச்சிருக்கிறீங்க, ரெசிடென்சியல் அசிஸ்டண்ட்டுக்குனாலும் அதே தான். ஒரு 2 வீலர் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா 3 மார்க்கு. அதேமாதிரி செஃப் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு 1 மார்க்கு. அதுக்கப்புறம் நான் வந்து பேக்கரியில் வேலை பார்த்துருக்குறேன் அப்படின்னாலோ, இல்லை ஏதாவது உணவகங்கள் ஹோட்டல்ஸில் நான் வேலை பார்த்துருக்கிறேன், அல்ல குளிர்பான நிறுவனங்களில் நான் வேலை பார்த்துருக்கிறேன், அதில் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எனக்கு இருக்குது அப்போனா எனக்கு மார்க் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும், 1 மார்க் கொடுப்பாங்க. ஸோ இந்த மேற்கண்ட இந்த 2வது மற்றும் 3வது பிரிவு, அதாவது சமையல் அனுபவ சான்று, பேக்கரி சான்று, இதில் அதேமாதிரி இங்கே வீட்டு உபயோக வீட்டு பராமரிப்பு சான்று, இதுதான் இந்த 2, 3ன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 2, 3 சான்றிதழ்களை ஏற்கனவே வேலை பார்த்தவரிடமோ அல்லது முதலாளியிடமோ நீங்கள் பெற்றிருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னு அதில் ஒரு பின் குறிப்பையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த முறை இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் 72, 73லையாவது பணி பெறணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு உங்களை நீங்கள் பயிற்சிக்கு தயார்படுத்திக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சான்றிதழ்களை உங்களால் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போல் அடுத்த ஒரு பயனுள்ள காணொலியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.